நாம விளையாடுற வீடியோ கேம்ஸ் வெறும் டைம் பாஸ் இல்ல, அதுக்குள்ளேயே ஒரு ஸ்மார்ட்டான மொளை இருக்கு. ஒரு கேம்ல தோத்துட்டு இது எப்படி இவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்கு அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்ப வர கேம் எதிரிகள்லாம் சும்மா கோட் மட்டும் இல்ல, அவங்க கிட்ட ஒரு சீக்ரெட் வெப்பன் இருக்கு. ஆமா, உங்ககிட்ட ஒரு மிஷின் லேர்னிங் பிரெயின் இருக்கு. அதனால தான் அது புதுசா கத்துக்கிட்டு நமக்கு சவால் கொடுக்குது. இந்த பிரெயின் உங்கள ஜெயிக்க ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுது. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு நாய்க்குட்டிக்கு ட்ரைனிங் கொடுக்கற மாதிரி தான். அதாவது ஏஐ சரியா ஒரு மூவ் பண்ணா ரிவார்டா பாயிண்ட்ஸ் கிடைக்கும், தப்பா பண்ணா பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகும். இதே மாதிரி அந்த கம்ப்யூட்டர் தனக்குத்தானே லட்சக்கணக்கான தடவை விளையாடி பார்க்கும். இப்படி ஒவ்வொரு தப்புல இருந்தும் வெற்றியில இருந்தும் கத்துக்கிட்டு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜிய அதுவே உருவாக்கிக்குது. இந்த டெக்னிக் கிளாசிக் கேம்ஸ்ல மட்டும் இல்ல, நீங்க டெய்லி விளையாடுற கேம்ஸ்லயும் இருக்கு, உங்களுக்கே தெரியாம. சரி, போக்கிமான் கோ கேம் ஞாபகம் இருக்கா? அதுக்கு எப்படி கரெக்டா தெரியும் எங்க போக்கிமானை வைக்கணும்னு? அது உங்க நடமாட்டத்தை ட்ராக் பண்ணி நீங்க எங்க போவீங்கன்னு கணிக்குது. அப்புறம் உங்களை நடக்க வைக்க அங்க போக்கிமான வைக்குது. ஏஐ தான் அல்டிமேட் கேமு. ஏன்னா அது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத வேகத்துல கத்துக்கிட்டு கேம்ல மாஸ்டர் ஆகுது. கேமிங் மூலியமா வளர்ந்த இந்த டெக்னாலஜி அடுத்து நம்ம உலகத்துல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது